இன்றைக்கி உங்களுக்கு கூட ஒரு அற்புதம் தேவை. இன்றைக்கி உங்களுக்கு கூட ஒரு சுகம் தேவை. அதுக்கு தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கிறதுக்கு முன்னால் உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை நான் சொல்லுகிறேன். 50ஆம் சங்கீதம் 15வது வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆண்டவர் சொல்கிறார், என் மகனே, என் மகளே, ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறியா? என்னை நோக்கி கூப்பிடு. உனக்கு என்ன பிரச்சனை, என்ன வியாதி, என்ன போராட்டம், என்ன கஷ்டம், எதில் உனக்கு அற்புதம் வேணும்? ஏன் நீ கலங்கிட்டு இருக்கணும்? ஏன் பயந்துக்கிட்டு இருக்கணும்? இனி அவ்வளவுதான், செத்து போயிட்டா பரவாயில்ல, ஏன் அப்படி நினைக்கணும்? உனக்கு உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார். அவரால் அற்புதம் செய்ய முடியும். அவரால் குணமாக்க முடியும். அவர் இலவசமாய் சுகம் கொடுக்கிற ஆண்டவர். அவரே உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இப்போ அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆபத்தான அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லி. இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க. வேத புஸ்தகத்தில் இயேசு உலாவின அந்த நாட்களில் நடந்த பல சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறாரு. அதில் நிறைய பேர் இயேசுவே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி இயேசுவை நோக்கி கூப்பிட்டாங்க. ஆண்டவர் அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு அற்புதம் செய்கிறார். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவே, உம்மால தான் என்னை குணமாக்க முடியும், உம்மால தான் எனக்கு விடுதலை கொடுக்க முடியும். இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்திருக்கிறீங்களே, ரேவதிக்கெல்லாம் செய்திருக்கிறீங்களே, என் மகளுக்கு செய்யுங்க, என் மகனுக்கு செய்யுங்க, எனக்கு செய்யுங்க. விசுவாசத்தோடு அப்படி ஜெபிப்பார். இப்போ நீங்கள் அப்படி ஜெபிக்கும் போது என்ன நடக்கும்? ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அவரை நோக்கி கூப்பிடும் போது விடுதலை உண்டாயிரும். வியாதி மறைஞ்சிரும், கட்டுகள் போயிடும், சாத்தானுடைய கிரியைகள் அழிஞ்சிரும், விடுதலை உண்டாயிரும். அதுதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிச்சிருவேன் சொல்கிறார். அப்போ இயேசுவை நோக்கி நம்முடைய இருதயம் இருக்கணும், கூப்பிடணும். வாயை திறந்து, இயேசுவே ஒரு அற்புதம் தேவை, அற்புதம் செய்யுங்க, விடுதலை கொடுங்க அப்படின்னு கூப்பிடணும். அப்போ விடுதலை உண்டாகும். எதுக்கு ஆண்டவர் விடுதலை தருகிறார்? அவரை மகிமைப்படுத்துவதற்கு. அதான் வசனம் சொல்லுகிறது, நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? நீ விடுதலை பெற்ற நீ ஆண்டவரை மகிமைப்படுத்துவாய். அதுக்கு தான் இந்த சாட்சிகள். ஏன்னா அதை பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் உண்டாகும். இவங்களுக்கு செய்தாரே, ரேவதியை சுகமாக்குனார், அப்போ என் பிள்ளையை சுகமாக்குவார், எனக்கு செய்வார் அப்படின்னு ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளே வரும்படிக்கத்தான் அந்த சாட்சிகள் உங்களுக்கு முன்னால் நிறுத்தப்படுகிறார்கள். எவ்வளோ பெரிய அற்புதம் இயேசு செய்கிறார் பாருங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு ஜெபிக்கிற நேரத்திலே தொட்டுட்டார். லிவர் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிட்டு. எவ்வளோ பெரிய அற்புதம்! லிவர் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு ஒருத்தர் பிழைக்கிறதே கஷ்டம். ஆனால் இயேசு ஒரு புது வாழ்க்கை கொடுத்திருக்கிறார் பாருங்க. அற்புதமாய் லிவரை குணமாக்கி இருக்கிறார் பாருங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அதனால இப்போ நம்ம ஒரு மனமாய் இணைந்து ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த செய்த அற்புதத்திற்காக ஸ்தோத்திரம், இந்த வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம்னு அவரை துதிக்க போகிறோம். அப்புறம் நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்க போகிறோம். உங்கள் வீட்டில் யாராவது வியாதிப்பட்டிருக்காங்களா? குழந்தைகள், பெரியவங்க, அவங்க மேலே கை வைத்து ஜெபிக்கணும். உங்கள் சரீரத்தில் ஏதாவது ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கா? ஹார்ட் ப்ராப்ளம், கண்ணில் பிரச்சனை, லிவர் அல்லது கிட்னி, ஏதோ ஒன்றில் பாதிப்பு. அந்த லிவர், பாதிக்கப்பட்ட லிவரை புதிதாய் மாற்றின ஆண்டவர் உங்கள் சரீரத்தில் பாதிக்கப்பட்ட அந்த உறுப்பை தொடுவார், அதை புதிதாய் மாற்றுவார். இன்றைக்கு ஒரு சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? என் கூட சேர்ந்து ஜெபிப்பீங்களா? அப்படின்னா முழங்கால் படியிடுங்க. வியாதி உள்ள இடத்துல கை வைத்து கொள்ளுங்க. இயேசுவேன்னு அந்த பெயரை சொல்லி கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க. இப்போவே ஆண்டவர் உங்களை தொடுவார். இப்பொழுதே விடுதலை கொடுப்பார். இன்றைக்கே ஒரு அற்புத சுகம் உண்டாகிவிடும். நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, அருமையான மகள் ரேவதிக்கு எவ்வளோ பெரிய அற்புதம் செய்திருக்கிறீங்கப்பா. அந்த ஏழை குடும்பத்தின் கதறுதலை கேட்டு அற்புதமான சுகம் கொடுத்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் தகப்பனே, யார் யார் வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு இன்றைக்கு எனக்கு சுகம் வேணும், இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலை தர வேண்டும் என்று
விசுவாசத்தோடு யார் யார் ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய தள்ளும்புள்ள கரம் வைக்கப்படட்டும். இப்பொழுதே இந்த நேரமே சுகமளிக்கிற வல்லமை அவருடைய சரீரத்திற்குள் இறங்கட்டும். எந்தெந்த உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ இயேசுவின் நாமத்தில் அவைகள் புதிதாய் மாறட்டும். இருதயம் புதிதாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். கண்கள் புதிதாக மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். தகப்பனே, அவருடைய எலும்புகள் நரம்புகள் எல்லாம் சுகமாக்கப்பட்டு புதிதாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவர் கட்டாயம் ஒரு அற்புதத்தை பொழுது செய்து மகிழ பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் விடுதலை வரட்டும் அப்பா. இந்த நிமிஷமே இந்த வியாதி படுக்கை மாறட்டும். அந்த மரண கட்டுகள் அறுக்கப்படட்டும். ஒரு விடுதலையும் சுகமும் அவருடைய சரீரத்தில் உண்டாகட்டும். பாதிக்கப்பட்ட குழந்தைகள் சுகமடையட்டும், எழும்பி நடக்கட்டும், அற்புதமான சுகம் உண்டாகட்டும். பேச முடியாத குழந்தைகள் பேசும்படி நாவின் கட்டுகள் அறுக்கப்படட்டும். பார்க்க முடியாத குழந்தைகள் பார்க்கும்படி அவருடைய கண்களில் இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் சகல நோய்களும் நீங்கட்டும். இன்றைக்கே ஒரு விடுதலை சந்தோஷத்தை காணட்டும். நீர் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார், உங்களுக்கு அற்புதம் செய்து விட்டார். இன்றையிலிருந்து நல்ல சுகத்தை காண்பீங்க. எழும்புங்க, நடங்க, சரியாயிற்று. ஆண்டவர் சுகமாக்கிட்டார். இயேசுவே ஸ்தோத்திரம். நீ நல்லா துதிங்க, அற்புத மாற்றங்களை காண்பீங்க. ஆமேன்.